கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 4:7, Matthew 4:7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்தை உபயோகப்படுத்துவதை பார்த்துருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சோதனையை மேற்கொள்ளுவது தேவனுடைய வார்த்தையினாலும். அதனால தான் இங்கே சொல்லக்கூடிய காரியம் என்ன, மாறா என்று சொல்லக்கூடிய மாறா என்று சொல்லக்கூடிய இடத்துல நடந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகம் 17வது அதிகாரத்தில் ரெபிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசையுடைய 2வது வசனம், யாத்திராகம் 17:2. அப்பொழுது ஜனங்கள் மோசையுடைய வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னுடைய என் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். காரணம் என்ன, அங்கே தண்ணீர் இல்லாதனால முறுமுறுத்து, எங்களுக்கு என்ன, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கொலை செய்வதற்காக நீ எகிப்திலிருந்து இங்கே கொண்டு வந்த அப்படின்னு சொன்ன உடனே மோசே கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறாரு, இந்த ஜனங்கள்லாம் என் மேலே கல்லறிய பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடைய கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடி நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டான். என்ன, கர்த்தரை பரீட்சை பார்த்து கர்த்தர் எங்களோட இருக்கிறாரா இல்லையான்னு சோதிக்கக்கூடிய ஒரு காரியம். இதைத்தான் அங்கே சொல்லும்போது உபாகமம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. எப்படி, மாசால செஞ்சது போல நீங்கள் கர்த்தரை சோதிக்காதீங்க, கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் சோதிக்காதீங்க. இங்கே என்ன, சாத்தா என்ன சொல்கிறான், நீங்கள் குதி, கர்த்தர் தன்னுடைய தூதர்களை வச்சு உன்னை பிடிச்சுக்கிடுவார். அப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் சோதிப்பதற்கு இடம் கொடுக்காதீங்க என்று சொல்லி மாசாவில் நடந்த காரியத்தை எடுத்து இங்கே தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையை கொண்டு குமாரனாகிய கிறிஸ்து தனக்கு உண்டான அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய காரியம். எப்படி, நீங்கள் பரீட்சை பார்க்காதீங்க, தேவனை பரீட்சை பார்க்காதீங்க, தேவனை சோதித்து பார்க்காதீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கே, அதனால் நான் தேவன் என்னோட இருக்கிறாரா, என்னை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரான்னு சொல்லி நான் சோதிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சோதனையை மேற்கொள்ளுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, எந்த ஒரு பிரசங்கம் கேட்டாலும் எந்த ஒரு வார்த்தையை வாசித்தாலும் நீங்கள் அந்த வார்த்தையை பகுத்தறியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம கேட்குற வார்த்தையை கவனமாக கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்களில் நம்ம கேட்குற அநேக பிரசங்கங்கள் உலக பிரகாரமான காரியத்துக்கு தான் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள், உங்கள் பாஸ்டர் எதுக்காக ஜெபம் பண்ணுறாரு, உங்கள் ஊழியக்காரர் எதுக்காக ஜெபம் பண்ணுறாரு. நிறைய பேர் ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்க. இந்த தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரே கண்ணீர் விட்டு ஒரே கண்ணீரோட, ஐயோ ஆண்டவரே இந்த தேசம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காணிக்கை வாங்குறதுக்கு. ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், நீங்கள் மனம் திரும்பணும், நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணணும். மற்றபடி நீங்கள் உட்காந்து ஜெபிச்சுட்டு சும்மா இருங்கன்னு சொல்லலை, ஜெபிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். மாறாக இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரே ஜெபம் போதும். இல்லை, ஒரு சிலர் என்ன, நாங்கள் உபவாசம் ஜெபம் பண்ணுறோம், எதுக்கு, உடல் நோய்களெல்லாம் போகணும்னு சொல்லி. எங்கே இருக்குது வேத வசனத்தில்? சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி தேசத்தில் எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணுறது, இப்படி அநேக காரியங்கள் என்னன்னா உலக பிரகாரமான காரியத்திற்கு இவங்கெல்லாம் ரொம்ப சின்சியராகவே பண்ணுறாங்க. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ரொம்ப உண்மையாக ரொம்ப வைராக்கியமாக பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யாருக்காக பண்ணுறாங்க, தங்களுக்காகவும் சாத்தானுக்காகவும் செய்கிறாங்க.
ஏன்னா எங்கே நீங்கள் வேத வசனத்தில் இந்த காரியங்கள் போடப்பட்டிருக்கு. நம்ம வேத வசனத்தை சரியாய் பகுத்தறியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நம்ம என்ன செய்ய சொன்னார் என்பதை புரிந்து கொண்டு அந்த காரியங்களை கண்ணும் கருத்துமாய் செய்யக்கூடிய மக்களாக இருக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்பதான் நம்மளும் நமக்கு வரக்கூடிய இப்படி வரக்கூடிய சோதனைகளை நம்மளால மேற்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே நாம் நம்முடைய சோதனைகளை மேற்கொள்ள முடியும். வல்லபிதாவே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் சோதிக்கப்படும்போது மேலும் எழுதியிருக்கிறபடி என்று சொல்லி உம்முடைய வார்த்தையினாலே ஜெயம் கொண்டது போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சரியான முறையில் பகுத்தறிந்து நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை மேற்கொண்டு உமக்கென்று வைராக்கியமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.